ஒரு பையன் நடந்து போயிட்டு இருக்கான், டக்குன்னு கல் எடுத்து பையன் கெட்டவன், இந்த பையன் மூக்கமான காட்டுறது, டக்குன்னு அவன் கல் எடுத்து ஒரு நாயை எரிஞ்சான், டம்முன்னு எரிஞ்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இவன் என்னடா லூஸ் அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது அவனுக்கு. அவன் ஏன் அந்த ரோட்டுக்கு வந்தான், அவன் எந்த எட்ஜிலேருந்து அந்த ரோட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தான். இப்போ ஒரு நாயை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன தோணுச்சு, ஏன் இந்த நாய் அவனை தொந்தரவு பண்ணுச்சு, அவன் புத்திக்குள்ளேருந்து நாய் என்னவா கேட்டுச்சு, ஏன் அந்த நிமிஷம் அவனுக்கு கல் எடுத்து அந்த நாயை எரிஞ்சணும்னு தோணுச்சு. இதை தெரிஞ்சிக்காம நம்ம அவனை ஜட்ஜ் பண்ணிட்டுட்டோம்ல, இந்த பாயிண்ட் ரொம்ப ஆபத்தானது. இப்போ நாய் இன்னசென்ட்டான்னு நமக்கு வந்து நாய் இன்னசென்ட்டு, நாய் பக்கம் நின்று அந்த ஒரு இடத்துல முடிச்சிடுறோம். இப்போ இவன் அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தோம்னா இவன் இன்னொருத்தர் இன்னசென்ட்டாக இருப்பான், எங்கேயோ ஒருத்தர் அவமானப்பட்டு மிதிப்பட்டு அடிப்பட்டு அங்கே வந்திருப்பான். அந்த நாயோட குறைப்பு சத்தம் கூட அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கும். அந்த பாயிண்டில் அவன் செஞ்சுருப்பான், வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹியூமனாக ஒருத்தர் வந்து நம்ம அவ்வளோ மூக்கமெல்லாம் உயிரை ஹேண்டில் பண்ணிட மாட்டாங்க. குடும்பம் நம்ம நிறைய வீடியோ பார்க்கோம் இல்லைங்களா, இவ்வளோ மோசமாக. ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு சென்ஸ் இருக்குது, இது ஏதோ ஒரு அவங்க காரணமே இல்லாத அர்த்தமே இல்லாத ஒரு வன்முறையாக அது இருக்கிறது ரொம்ப ரேர். ரொம்ப ரேர்.